சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நான் உங்களோடு கூட சில தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். பரிசுத்தர் நீர்தானையா, என்னை அழைத்தவர் நீர்தானா என்ற பாடலை ஆமென் எழுதியது நான் தான். அந்த பாடலை ஆமென் கடந்த மாதம் நாங்கள் அதை வெளியிட்டோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்குது என்று அநேகர் சொன்னார்கள். உண்மையிலே அது நல்ல தேவனுடைய வேதத்தில் உள்ள வரிகளின்படி நல்லா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் ஆமென் அதை பார்த்து ஆமென் அவங்களுடைய துக்கத்தை கவலைகள் எல்லாம் அதில் அந்த பாடல் மூலமாக அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். பார்த்தவர்கள் ஆமென் அநேகர் பிரயோஜனப்பட்டார்கள். அந்த பாடல்களை கர்த்தர் எனக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த பாடலை தந்தார். கொரோனா லாக்டவுனில் இந்த பாடலை எழுதி வைத்து 4 வருடங்களாக ஆமென் 3 வருடங்களாக அதை எப்படியாவது ஆமென் அதை ரெக்கார்ட் செய்து போட வேண்டும் என்று நாங்கள் இருந்தோம். சூழ்நிலை நிமித்தம் பல காரணங்கள் நிமித்தம் அதை எங்களால் இயலாமல் போனது. கடந்த மாதத்தில் தான் தேவன் அதை ஆமென் வெளியிட உதவி செய்தார். பரிசுத்தர் நீர்தானையா, என்னை படைத்தவர் நீர்தானையா, பரிசுத்தர் நீர்தானையா, என்னை அழைத்தவர் நீர்தானையா என்று சொல்லி இந்த நாளில் அந்த பாடலை ஆமென் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் பிரயோஜனங்கள் அநேகருக்கு அந்த பாடலை நீங்கள் ஷேர் செய்து லைக் செய்து சர்க்குலேஷன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிலிருந்து ஒரு சிறு வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே யூதர்களுடைய முறைமையின்படி ஒரு பண்டிகை நாள் ஆமென் அங்கே வரும். யூதர்களுடைய முறைமையின்படி ஆமென் அந்த இடத்திலே வியாதியஸ்தர்கள் சுகமாக்குகிற ஆமென் ஒரு நாள் வரும். யூதர்களுடைய முறைமையின்படி அவங்களுடைய ஆமென் ஒரு நல்ல ஒரு காரியங்களை அந்த மண்டபங்களிலே, அந்த வியாதிஸ்தர் இருக்கிற இடங்களிலே, குஷ்ட ரோகிகள் இருக்கிற இடங்களிலே, புண்ணுகளால் நிறைந்திருக்கிற இடங்களிலே ஆமென் தொழுநோய்களினாலே நிறைந்திருக்கிற இடங்களினாலே அந்த இடங்களிலே ஆமென் வருஷத்திற்கு ஒரு முறை அங்கே அவர்கள் ஆமென் சுகமாக்குகிற ஆமென் ஒரு தூதனை ஆண்டவர் அங்கே அனுப்பி வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருந்தார். அங்கே ஒருவன் 38 வருடமாய் வியாதி உள்ளவனாய் இருக்கான். பிரியமானவர்களே, அதான் அந்த பரிசுத்தர் நீர்தானையா, என்னை அழைத்தவர் நீர்தானையா, பரிசுத்தர் நீர்தானையா, என்னை படைத்தவர் நீர்தானையா என்று சொல்லி அந்த வரிகளிலே அந்த வரிகளும் வரும். தூக்கி தூக்கி எடுத்தீரையா, என்னை தூக்கி சுமந்தீரையா, ஆமென் யாரும் என்னை பார்க்கவில்லை, இயேசு என்னை தேடி வந்தீர் என்று சொல்லி அந்த பாடல்களின் வரிகளின்படி அந்த பெதஸ்தாவின் தேவனே, பெதஸ்தாவின் தூதனே என்று சொல்லி ஆமென் அந்த பாடல் வரியில் எழுதியிருப்பேன். அதுதான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு இப்படிப்பட்ட 38 வருட வியாதி உள்ளவனாக நீங்களும் ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு என்னை விடுவிக்க யாரும் இல்லை, என்னை தொட்டு சுகமாக்க யாரும் இல்லை, என்னை ஆமென் மருத்துவரிடத்தில் கொண்டு போக யாரும் இல்லை, என்னை தூக்கி கொண்டு போவதற்கு யாரும் இல்லை, சற்று ஒரு ஆலோசனையாவது சொல்லக்கூட யாருமே இல்லை என்று சொல்லி நீங்களும் ஒருவேளை ஆமென் இந்த 38 வருடமாய் பெதஸ்தா குலத்தின் மண்டபங்களிலே இருக்கிறவனைப் போல நீங்களும் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். 5 வருடமாக, 2 வருடமாக, 10 வருடங்களாக அல்ல 30 வருடங்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே இவனை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவன் ஆமென் அனாதையாக இருப்பானோ என்று நான் நினைக்கிறேன். அத்தனை பேர்கள் இருந்தார்கள், ஆனால் இவரை மாத்திரம் ஆண்டவர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அவனுடைய வேதத்திலே அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு அனாதையாகத்தான் இருந்திருப்பானோ என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை எல்லாரும் இருந்து ஒரு அனாதையைப் போல இருக்கலாம், எல்லாரும் இருந்து ஆமென் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் இருந்து ஒருவேளை நீங்கள் அனாதையாக இருக்கலாம். அல்ல என்று சொன்னால் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை உண்மையிலே நீங்கள் அனாதையாக இருக்கலாம். என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உன்னை தூக்கிவிட தேவன் தூதனை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நீர்தானையா, அழைத்தவர் நீர்தானையா, பரிசுத்த நீர்தானையா, என்னை படைத்தவர் நீர்தானையா என்ற இந்த பாடலை தேவன் ஆமீன் கொரோனா லாக்டவுனில் 2021 இதை எழுத வைத்தார். ஆமீன் 21
4 வருடங்களாக அந்த பாடலை ரிலீஸ் பண்ண முடியலை. அதற்குள்ள பணம் இல்லை. அப்படிப்பட்ட பல சூழ்நிலை மித்தம் இருந்தது. ஆனால் இந்த வருடத்தில், கடந்த மாதத்தில் தேவன் என்னை அந்த பாடலை பாடுவதற்கு, ரெக்கார்டிங் செய்வதற்கு, வெளியிட தேவன் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வார். எனக்கென்று ஒரு தூதனை வைத்திருந்தார். இதை பாடல் படிப்பதற்கு, ரெக்கார்டிங் செய்வதற்கு, எடிட்டிங் செய்வதற்கு, கேமரா எடுப்பதற்கு